இந்த ஆல் பாய்ஸ் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மேலே இருக்க பெல் ஐக்கானு தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும். Then turn data into insights. Using data to understand audience. Difference between quantitative and qualitative and how online data can be used to complement your offline business approach. அப்புறம் common ways to collect data. Digital data வந்து 2 groups பிரிக்கிறோம், quality, quantity. இதுல வந்து குவான்டிடேட்டிவ் டேட்டானா என்னன்னா எனிதிங் தட் கேன் பி நியூமரிக்கலி மெஷர்டு. அதாவது எத்தனை பேர் நம்ம விசிட் பண்றாங்க, எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு, அதெல்லாம். அதாவது இப்ப நம்பர் ஆஃப் டைம்ஸ் பிளாக் கிளிக்ஸ், இப்படி இதை வந்து நம்ம என்னன்னா அனலிட்டிக் டூல்ஸ் ஃபார் ஸ்பெசிபிக் மெட்ரிக்ஸ். அதாவது எத்தனை பேர் விசிட் பண்ணிருக்காங்கன்றது ஒரு மெட்ரிக், எத்தனை பேர் பிளாக் பாத்துருக்காங்கன்றது ஒரு மெட்ரிக், எவ்வளவு அமௌண்ட் சேல்ஸ் ஆயிருக்கு, இது எல்லாமே 3 மெட்ரிக் தனித்தனியா. இதுக்கெல்லாம் அனலிட்டிக் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் குவான்டிடேட்டிவ் டேட்டா அப்படின்னு சொன்னாங்க. குவாலிட்டேட்டிவ் டேட்டானா டிஸ்கிரிப்ஷனுக்கு யூஸ் பண்றது. எசென்ஷியல் நியூ ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம்னா அதோட ஒப்பீனியன் பத்தி கமெண்ட் பண்றாங்கல்ல, அது இந்த குவாலிட்டி இப்படி இருக்கு, இதெல்லாம் சொல்றாங்க, நம்ம ப்ராடக்ட் பத்தி சொல்றாங்கல்ல, அது அதுக்கு வந்து எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம பிராண்ட வந்து பீப்புள்ஸ் ஷேர் பண்ணிருக்காங்க சோசியல் மீடியால அப்படின்னு. சில டைம் நம்ம வந்து டைரக்டாவும் கேட்டுக்கலாம்ல அவங்க கிட்ட, ப்ராடக்ட் சர்வீசஸ் எல்லாம் உங்ககிட்ட எப்படி இருந்துச்சு, எங்க குவாலிட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அதுதான் குவான்டிடேட்டிவ் டேட்டா இருக்குல்ல, அது வந்து ஃபர்ஸ்ட் எங்க இருந்து வரும்னா கூகுள் அனலிட்டிக்ஸ், அப்படி இல்லைன்னா அனலிட்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃபர்ட் பை மோஸ்ட் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். இங்க இருந்தெல்லாம் வந்து நம்ம குவான்டிட்டி டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிக்கலாமா. இந்த குவான்டிட்டி டேட்டான்றது நம்ம டூல்ஸ்ல இருந்து தானே கலெக்ட் பண்ணுவோம், டூல்ஸ் தான் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணும், அனலிட்டிக் டூல்ஸ் தான் நம்மளுக்கு டேட்டா ப்ரொவைட் பண்ணும். சொன்னால ஆன்சர்ஸ் கொடுக்காது, நம்மளுக்கு எது ப்ரொவைட் பண்ணுன்னு சொன்னேன், அதானே ப்ரொவைட் பண்ணுன்னு சொன்னேன். அந்த வெப் அனலிட்டிக்ஸ் டூல்ஸ் தான் இந்த 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டா ப்ரொவைட் பண்ணுது, ஒன்னு குவான்டிட்டேட்டிவ், ஒன்னு குவாலிட்டேட்டிவ். எந்த டூல்ல இருந்து நம்ம குவான்டிட்டேட்டிவ் டேட்டா இது பண்ணலாம்னா கூகுள் அனலிட்டிக்ஸ் டூல்ல இருந்து நம்ம இது பண்ணலாம். நிறைய டூல் இருக்குல்ல, அதுல கூகுள் அனலிட்டிக்ஸ் டூலும் இல்லைன்னா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து வேற அனலிட்டிக் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்குமா, அதுல இருந்து நம்ம இந்த குவான்டிட்டேட்டிவ் டேட்டா வந்து இது பண்ணிக்கலாம். இப்ப சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு எப்படி எத்தனை பேர் வந்து பாத்துருக்காங்க பாக்கலன்றதுல தெரியும் தானே, வியூஸ்ல மேல காமிக்கும்ல, அதுக்கும் தனியா டூல்ஸ் இருக்கும்ல, அதுல இருந்து நம்ம இந்த டேட்டா கலெக்ட் பண்ணிக்கலாம். குவாலிட்டேட்டிவ் டேட்டா வந்து டைரக்டா கனெக்ட் பண்றது பீப்புள்ஸ் கிட்ட, ரிவ்யூஸ், அப்புறம் சர்வே எடுக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, ஆன்லைன் சர்வீஸ் ஃபில்அப் ஃபார்ம், அந்த மாதிரி கொடுத்து எங்களோட ப்ராடக்ட் எப்படி இருக்குன்றது நம்ம அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வெப் அனலிட்டிக் டூல்ஸோட டேட்டா தான் 2 டைப்ஸ் சொல்றாங்க, அது கலெக்ட் பண்ற டேட்டாவை. ஒன்னு வந்து குவாலிட்டேட்டிவ், குவான்டிடேட்டிவ். குவான்டிடேட்டிவ் வேணும்னா நம்ம இந்த கூகுள் அனலிட்டிக் டூல்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. குவாலிட்டேட்டிவ் வேணும்னா ஃபீட்பேக் ஃபார்ம்ஸ், ரிவ்யூ செக்ஷன்ஸ், அதெல்லாம் இல்ல பீப்புள் கிட்டே டைரக்டா கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்லைன் டேட்டா லைக் இன்ஸ்டோர் கஸ்டமர்ஸ். இப்ப ஆஃப்லைன் டேட்டானா எதை சொல்றோம்னா ஏற்கனவே எத்தனை கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னு ஆல்ரெடி ஸ்டோர் ஆயிருக்கும்ல, அதுதான். அப்புறம் வந்து சர்வே கம்பைன் வித் சோஷியல் மீடியா பால் ரிசல்ட்ஸ். சர்வே எடுத்திருப்பாங்க சோஷியல் மீடியால எல்லாம், அது மூலியமா நம்மளுக்கு கஸ்டமரோட நீடு, நம்ம பிசினஸோட ஒப்பீனியனு, இதை வச்சு நம்ம நிறைய பிசினஸ்ல டெசிஷன்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. வந்து நம்ம மேக் பண்ணும்போது வந்து இந்த குவாலிட்டேட்டிவ் குவான்டிட்டேட்டிவ் ரெண்டுத்தோட மிக்ஸா தான் நம்ம மேக் பண்ணணுமா நம்ம பிசினஸ்ல. அது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் டேட்டா சைக்கிள். இதுல வந்து how the data cycle can improve your effects offline, which tool can be used to capture your data, best practices to help you get the best results from data collected. Data cycle is a popular way to help you make the most of the information collection. நம்ம ஆன்லைன் மார்க்கெட்டிங்ல இருந்து நிறைய டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணிருப்போம்ல, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிருப்போம்ல, அதுல இருந்து நம்ம எவ்வளவு வந்து யூஸ்ஃபுல்லான திங்ஸ் எடுத்துக்கலாம். டேட்டா சைக்கிள்ன்றது, டேட்டா சைக்கிள் இஸ் அ பாப்புலர் வே டு ஹெல்ப் யூ மேக் த மோஸ்ட்னா அதுல இருந்து நம்ம எவ்வளவு எடுத்துக்கலாம்ன்றது தானே. அது மூலியமா நம்ம எவ்வளவு யூஸ்ஃபுல் திங்ஸ் வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நம்ம எது யூஸ் பண்ணலாம்னா நம்ம பிசினஸ்ல வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு, ஆக்ஷன், அதுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்றதுக்கு. இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும் பிசினஸ்ல. ஆக்ஷன் எடுப்போம், இன்ஃபார்ம் பண்ணுவோம், ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி டெசிஷன்ஸ் மேக் பண்றதுக்கு இந்த டேட்டா தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்றாங்க. அதுக்கு வந்து 4 மெயின் ஸ்டேஜஸ் இருக்கு டேட்டா சைக்கிளுக்கு. வந்து பிளான், டூ, செக், ஆக்ட். இந்த 4 வச்சுதான் நம்ம டேட்டா சைக்கிள் வந்து பில்ட் பண்றோம். இப்ப பிளான்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்றோம்ல, டூனா நம்ம ஆட் டிசைன் பண்றோம்ல, டிசைன் பண்ணிட்டு இப்ப நம்ம அப்லோட் பண்ணிட்டோம், லான்ச் பண்ணிட்டோம்னா எத்தனை பேர் வந்து கிளிக் பண்ணிருக்காங்க, அதனால என்ன இம்பாக்ட் ஆயிருக்கு, எவ்வளவு டிராபிக் வந்திருக்கு அந்த ஆடு, எவ்வளவு டிராபிக் கிரியேட் பண்ணிருக்கு அந்த ஆடு, இப்ப லெஸ் டிராபிக் கிரியேட் பண்ணிருந்துச்சுன்னா நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்றது வந்து செக் ஸ்டேஜ். அதுலயே 3rd வந்துருது. டூன்றது வந்து ஆடு கிரியேட் பண்ணி நம்ம போட்டுட்டோம், அது எத்தனை பேர் பாக்குறாங்க, கம்மியா டிராபிக் வந்துச்சுன்னா அது இம்ப்ரூவ் பண்றது வந்து செக் ஸ்டேஜ். ஆக்ட்ன்றது வந்து நம்ம ரிவீல்ஸ் வேற பிசினஸ் கேன் யூஸ் தே ஃபைண்டிங் டு எந்த இடத்துல வந்து நம்ம ஆட் வந்து அதோட
இதை வந்து ஃபைண்ட் பண்ணுது. இந்த பிளேஸ்ல இருந்தாதான் நம்மளோட அந்த ஆட் வந்து ஐ பிளேஸ் இதாகும்ல, ரீச் ஆகும்ல, பிசினஸோட நீட்ஸ் வந்து எங்க ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்றது வந்து அது காமிக்கும் ஆக்ட். அதை வச்சு நம்ம ஃபியூச்சரா பண்ற பிசினஸ்க்கு இது பண்ணிக்கலாம் சொல்றாங்க. பாயிண்ட் ரீச் ஆனா பிசினஸோட நீட்ஸ் ஃபுல்ஃபில் ஆயிடும்ல, அந்த பாயிண்ட் வந்து அது ரிவீல் பண்ணுமா ஆக்ட்ன்றது. அதை வச்சு நம்ம ஃபியூச்சரா பண்ற பிசினஸ்க்கு இது பண்ணிக்கலாமா. வேற என்னென்னலாம் பண்ணலாம்னா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா, கண்டென்ட் வந்து ரிவ்யூ பண்ணி பார்க்கலாமா, ஒரு டேல டிஃப்ரெண்ட் டைம்ஸ்ல போஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் பண்ணா நம்ம பீப்புள்ஸ் என்கேஜ்மெண்டா வச்சிருக்கலாமா இல்லைன்னு சொல்லி பார்த்துக்கலாம், இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதை இப்போ வந்து சம் டிப்ஸ் டு கெட் பெட்டர் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் தி டேட்டா. நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்க டேட்டால வந்து என்ன டிப்ஸ் எல்லாம் இருக்கு ரிசல்ட்ஸ் இது பண்றதுக்கு சொல்லி பார்க்க போறோம். அதாவது வந்து நிறைய டேட்டா கலெக்ட் பண்றன்ற பேர்ல வந்து நம்ம ஒரு ஓவர்வெல்ம்டா ஆயிடக்கூடாது. ரிலவெண்ட் கண்டென்ட் நம்ம கோலுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து ரைட் இன்ஃபர்மேஷன் ரைட் டைம்ல கொடுக்கணும். அப்புறம் பீரியாடிக் இன்ஃபர்மேஷன் இன்டர்வல்ஸ்ல வந்து நம்ம ரிவ்யூ பண்ணி வச்சுக்கணும். நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணது கரெக்டா இருக்கா இல்லையா, இல்ல என்ன அப்டேட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பீரியாடிக்கா வந்து இது பண்ணிக்கணும். வீக்லி ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்றதுனால நம்ம சேல்ஸ்ல டிராப் ஆகாம பாத்துக்கலாமா, நம்ம பிசினஸ்ல இருந்து டிராப் ஆகாம பாத்துக்கலாம். வாட் அண்ட் ஆக்ஷனபிள் இன்சைட் இஸ், ஹவ் இட் டிஃபர் ஃப்ரம் a regular insight, how to take action based on data you have analyzed. இன்சைட்னா என்னன்னா அனலைசிங் why something is happening, they are critical to determine actions and need to focus what is important. ஏன் இது நடக்குதுன்றது அனலைஸ் பண்றதுதான் வந்துட்டு இன்சைட்ஸ். உற்று நோக்குறோம்ல, எதனால இது நடந்துச்சுன்னு சொல்லி நோக்குறோம்ல, அதுதான். அதே ஆக்ஷனபிள் இன்சைட்ஸ்னா அந்த இன்சைட் வந்து ஆக்ஷனா மாத்துறது. டு அன்கவர் அவர் ஓன் ஆக்ஷனபிள் இன்சைட்ஸ். நம்மளோட ஓன் ஆக்ஷனபிள் இன்சைட்ஸ் வந்து இது பண்றதுக்கு 6 ஸ்டெப் இருக்கு. நம்ம என்ன அச்சீவ் பண்ண போறோம்ன்றது ஒரு அவுட்லைன் தானே கோல்னு சொல்லுவோம். அது செகண்ட் வந்து கலெக்ட் தி டேட்டா. அப்படின்னா நம்ம கோலுக்கு தகுந்த மாதிரி ரிலவெண்ட் டேட்டா வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பேஜ்ல இருக்கிறது இன்டர்பிரட் டேட்டா. அப்படின்னா என்னென்ன ட்ரெண்ட்ஸ் இருக்குன்னு அனலைஸ் பண்ணணும். அப்புறம் வந்து அதுல இருந்து வெளியே வரதுக்கு என்ன டீவியேஷன்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இது வந்து நம்மளோட கோல்ஸ் வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணும். இன்டரப்ட்ஸ்னா அதுதானே, எதெல்லாம் நம்மளோட ட்ரெண்ட்ஸ்க்கு வந்து டீவியேஷன்ஸா இருக்கும், எதெல்லாம் நம்ம கோல்ஸ் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்டர்பிரட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் டெவலப் ரெக்கமெண்டேஷன்ஸ் 4th one. அதுல வந்து provide justified suggestions on how to improve business practices based on what we learned from the data analysis இருக்குல்ல, அதுல இருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணி வச்சுக்கிட்டோமோ அதுதான் provide justified. அதுல இருந்து நம்ம சஜஷன்ஸ் இது பண்ணிக்கலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அதுல இருந்து நிறைய கத்து வச்சிருப்போம் டேட்டா அனாலிசிஸ்ல இருந்து, ஃபர்தரா யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுதான் 5th வந்து டேக் ஆக்ஷன். புட்ட நம்ம ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருப்போம்ல, இப்படி பண்ணா இப்படி இருக்கும், அதெல்லாம் வந்து ஆக்ஷன்ல போடணும். அப்புறம் வந்து அவுட்கம்ஸ் என்னென்ன வருதுன்னு சொல்லி பார்க்கணும். நம்மளுக்கு தகுந்த மாதிரி இம்பாக்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கா இல்லையான்னு. அப்படி வரலன்னா வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும், அதை சேஞ்ச் பண்ணணும். 4th மேனேஜிங் நம்பர்ஸ் யூசிங் ஸ்ப்ரெட்ஷீட். குப்பை மாதிரி இல்லாம ஒரு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுல அது பார்த்தா நம்மளுக்கு அனலைஸும் பண்ணிக்கலாம் எவ்வளவு வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டேட்டாவும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது கிரிட் மாதிரி இருக்கும், ரோஸ் அண்ட் காலம்ஸா இருக்கும். என்னென்ன ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர்லாம் இருக்குன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல், எக்ஸல் நம்பர்ஸ் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து நிறைய டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. அப்புறம் என்ன மாதிரி டேட்டானா பினான்சியல் பட்ஜெட், ப்ராஜெக்ட் பிளான், டேட்டா பேஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு. அடுத்து வந்து சென்சஸ், அதாவது எக்ஸாம்பிள் சென்சஸ்லாம் லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டா இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ஸ்ப்ரெட்ஷீட்ல வச்சுக்கலாம் நம்ம. அதோட பெனிஃபிஷியல் என்னென்ன இருக்குன்னா, இப்ப கிராஃப் இருக்கும், அதுல டேபிள் அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்ப வந்து ஃபில்டர் டூல்ஸ் எதுக்குன்னா டு ஆர்கனைஸ் டேட்டா இன்டு ஸ்பெசிபிக் ஆர்டர். அதாவது ஆல்பபெட்டிக்கலா வச்சிருக்கியா இல்ல உன்னோட நீ கலெக்ட் பண்ணி வச்சிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உனக்கு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வேணுமா இல்ல டேட் ஆர்டர்ல வேணுமான்றத வந்து எதை வச்சு நீ இது பண்ணலாம்னா ஃபில்டர் டூல்ஸ். ஓகேவா? இப்ப வந்து அதாவது சிம்பிள்ஸ், பெர்சன்டேஜ் சிம்பிள், ருபீஸ் சிம்பிள், டேட், டியூரேஷன் இதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஆவரேஜ் ஏஜ் எல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு சில ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கு அதுக்கு. இப்ப ஆட் பண்ணா சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா ஆவரேஜ் ஃபங்க்ஷனு, எத்தனை டைம் இது வந்து பாத்துருக்காங்க அப்படின்ட்டு கவுண்ட் ஃபங்க்ஷனு, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். அது வந்து பிரசன்டிங் டேட்டா எஃபெக்டிவ்லி. How to present our data in a clear and understandable way. Popular visual formats to use when presenting data. அப்புறம் how to match your data to the right format based on an audience needs. நம்ம டேட்டாவை எப்படி புரியுற மாதிரியும் கிளியரான வேலை இது பண்ணலாம். எந்த மாதிரி ஒரு விஷுவல் ஃபார்மேட்ல வந்து நம்ம டேட்டா பிரசன்ட் பண்ணலாம், ரைட் ஃபார்மேட்டுக்கு நம்மளோட டேட்டாவை எப்படி மேட்ச் பண்றது, அதாவது ஆடியன்ஸோட நீட்ஸ்க்கு தகுந்த மாதிரி. சில பேர் வந்துட்டு வீடியோ அண்ட் இன்ஃபோகிராபிக்ஸ் மாதிரி லைக் பண்ணுவாங்க. இமேஜ் அண்ட் டெக்ஸ்டா இருந்தா ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு அதை லைக் பண்ணுவாங்கல்ல. இப்ப வந்து சென்சஸ் மாதிரி இருந்துச்சுன்னா
நம்ம பார் சார்ட் போட்டுக்கலாம். அப்பதான் அது ஈஸியா புரியும் ஒருத்தருக்கு. இந்த 2011 சென்சஸ் எடுத்து இத்தனை பேர் மேல் இருக்காங்க, இத்தனை ஃபீமேல் இருக்காங்க, இத்தனை வந்து பிலோ 2 ஏஜ் இருக்காங்க, அந்த மாதிரி சென்சஸ் எடுக்கிறாங்கல்ல, அது வந்து பார் கிராஃபா போட்டா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்ப வந்து எத்தனை பேர் இப்ப ஸ்கூலுக்கு வராங்கன்னா எத்தனை பேர் பஸ், காரு, பைசைக்கிள், ட்ரெயின் எப்படி வராங்கன்னு பாக்கணும்னா பை சார்ட் போட்டா அது ஈஸியா இருக்கும். இப்ப வந்து பிரசன்டேஷனா இருந்துச்சுன்னா நம்ம விஷுவல் ஃபார்மேட் மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். பை சார்ட் வேற எதுக்கு யூஸ் பண்ணா பெர்சன்டேஜ் காமிக்குது இல்ல, அதுக்கும் அதுக்கு ப்ரொபோர்ஷனல் இன்ஃபர்மேஷன். இவ்வளவு போர்ஷன் வந்து பஸ்ல வராங்க, இவ்வளவு போர்ஷன் கார்ல வராங்கன்னு சொல்றோம்ல. பார் சார்ட் வந்து கம்பேர் பண்றதுக்கு கம்பேரிசன் மாதிரி இருந்தா அதுக்கு வந்து பார் சார்ட் யூஸ் பண்ணலாம். எதுக்குன்னா ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம எடுக்கிறோம்னா நம்மளோட பிசினஸ் டேட்டா வந்து எப்படி எவால்வ் ஆயிருக்கு, சேஞ்ச் ஆயிருக்கு, டைம்க்கு ஏற்ற மாதிரி எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்றது பாக்கிறதுக்கு லைன் கிராஃப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.